வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். இன்றைக்கி நம்ம ஹீமோக்ளோபினோட அளவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற ஒரு காய்கறி பீட்ரூட்லேருந்து ரொம்ப சுவையான ஒரு பீட்ரூட் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்லியிருக்க மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் ஆகவே மாட்டீங்க. நீங்கள் அடுத்த தடவை பீட்ரூட் வாங்குறப்ப கூடயும் நம்ம இதை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோன்ற அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றைக்கி நான் 2 பேர்த்துக்கு தேவையான ஜூஸ்க்கு இந்த மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதுவே 2 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எனக்கு ஒரு கப் வரைக்கும் இருந்துச்சு. இதில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொத்தமல்லி தலையோட தண்டு பகுதி ஒரு 5 சேர்த்துருக்கேன். ஒருவேளை அந்த தண்டு பகுதி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அந்த இலையையும் சும்மா கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்டில் நார்மலாகவே சுகர் கண்டென்ட் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அது பத்தலை அப்படின்னா நீங்கள் தேன், நாட்டு சக்கரை, வெல்லம், சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். என்னோடய சஜஷன் என்னென்னா தேன் இந்த இதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நான் தேன் தான் சேர்த்துக்க போகிறேன், அதனால் லாஸ்ட்டாக நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் ஏதாவது சேர்த்துக்க போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் உங்களோட இனிப்பை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் இதை அப்படியே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா இது நல்லா அரைபடும். இனி இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இனி இது கூடயேவும் நான் சின்ன சைஸ் லெமன் அப்படின்றதுனால இது ஃபுல்லாகவே பிழிஞ்சிக்க போகிறேன். உங்களோட லெமன் பெரியதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் பாதி போட்டால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லெமனும் இப்போ பிழிஞ்சாச்சு. பிழிஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இருக்க சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபேஸ் பேக்காக கூட போட்டுக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிரம்ப தேன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணதில்லை இது வரைக்கும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பீட்ரூட்டோட பச்சை ஸ்மெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது. இதை நீங்கள் யாருக்காவது கொடுத்தா கூடயும் உங்களுக்கு அந்த கலர் வச்சு வேணால் அவங்க கண்டுபிடிக்க முடியுமே தவிர்த்து சுவையில் கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இதை அப்படியேவும் கிளாஸில் ஊற்றி நம்ம பரிமாறிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள்லாம் உங்களோட மொபைலை தேடி வந்துகிட்டே இருக்கணும்னா நீங்கள் எப்போதும் பூமாஸ் ஃபெதர்ஸோட கனெக்டடாகவே இருங்க. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்ததாக வர பெல்ல ஆளை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். அடுத்தடுத்த பதிவுகள்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களோட மொபைலை தேடி வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.